அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த மாலை வேளையிலே வெங்கம்பாக்கம் யெகோவா பேங்கிங் லோன்ஸ் ஹவுசிங் லோன் அப்பாயின்மெண்ட் முடிந்து இந்த வேளையிலும் உண்டாகக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 952வது கர்த்தருடைய சத்தியத்தினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், என்ன ஆவிக்குரிய நோய்? உடம்புல இருக்கிற நோய் தெரியும், பலவீனம் தெரியும், இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆவிக்குரிய நோய் என்பது அது ஒரு குணமாக்கப்பட முடியாத ஒரு நோய். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டுமே கர்த்தர் விடுதலையாக்குகிறார் என்பதே சத்தியம். சங்கீத புஸ்தகம் 41வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், என் ஆத்துமாவை குணமாக்கும். மனிதன் உடம்பை குணமாக்கிறது வேற, ஆவி ஆத்துமா என்ற ஒரு கண்ணுக்கு தெரியாத காரியங்களில் குணமாக்குவது வேற. ஏன்னா நம்முடைய மீறுதல்களால் தான் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமத்தினால் தான் அவர் நொறுக்கப்பட்டார். ஆனால் நம்மளுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசு கிறிஸ்து மேலே வந்துச்சு. அதனால தான் பிதாவுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கக்கூடிய பாவத்தினுடைய காரியங்களை இயேசு கிறிஸ்து வந்து ரத்தத்தை சிந்தி சமாதானமாக்கினார். சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்க, உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன், இதோ உம்மிடத்தில் வருகிறேன், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று எரேமியா புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லும். அவரே நம்மை பீறுவார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடிப்பார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். ஏன்னா அவர்தான் நம்மை படைத்த ஒரே தெய்வம். நாம் சீராக வேண்டும் என்பது அவருடைய ஏக்கமாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரனுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, அதற்காகவே என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவன் சீராகுவான், குணமாகுவான், சிறைப்பட்டு போனவனை விடுதலையாக்குவேன், குருடருக்கு பார்வை அளிப்பேன், நொறுங்குண்டவனை விடுதலையாக்குவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். நம்ம நினைச்சுக்கலாம் நம்ம ஆத்துமா எல்லாவற்றிலும் வாழ்ந்து சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடியாது. ஏன்னா 3 யோவான் புஸ்தகம் 1:11 தெளிவா சொல்லும், பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. எது தீமை எது நன்மை என்று நம்முடைய ஆத்துமாவுக்கு நல்லாவே தெரியும். சங்கீத புஸ்தகம் 9:17 தெளிவா சொல்லும், துன்மார்க்கனும் தேவனை மறக்கிற எல்லா சாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எவ்வளோ ஒரு பயமா இருக்குது தெரியுமா அந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே. நம்ம எல்லாம் நரகத்தில் தள்ளப்படுவோம் கர்த்தரை மறந்தால் என்று வசனம் சொல்லுகிறது. அநியாய அக்கிரமம் துன்மார்க்கமா வாழ்றவன் அவன் செய்யற தப்புக்கு உண்டானபடி அவன் நரகத்தில் தள்ளப்படுறான். ஆனால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. கர்த்தரை மறந்தாலே நம்ம நரகத்திலே தள்ளப்படுவோம் என்று சொன்னால் நாம் கர்த்தரை மறந்தவர்களா? ஒரு உண்மையான ஒரு காரியத்தை நம்ம இந்த பைபிளில் பார்க்கலாம். லூக்கா புஸ்தகம் 17வது அதிகாரம் 13வது வசனத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். இயேசு கிறிஸ்து சமாரியா கலிலியா நாடுகளின் வழியாக ஊழியம் செய்துக்கிட்டு போறாரு. அப்ப 10 குஷ்டரோகிகள் தூரத்தில் நின்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஐயரே, எங்களது குஷ்டரோகம் நீங்க வேண்டும் என்று அவங்க புலம்பினார்கள். இயேசு கிறிஸ்து, நீங்க போய் ஆசாரியர்களுக்கு காண்பியுங்கள், உங்கள் குஷ்டரோகம் சுகமாகும் என்று கட்டளை கொடுத்தார். சொன்னபடியே 10 குஷ்டரோகிகளும் சுகமாக்கப்பட்டாங்க. 17வது அதிகாரம் 16வது வசனத்தில் ஒரே ஒரு குஷ்டரோகி இயேசு கிறிஸ்துவிடம் மீண்டுமாக திரும்பி வந்து நன்றி செலுத்தி உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தினான். ஏசப்பா கேட்டாங்க, மற்ற 9 பேர் எங்கே? இந்த அந்நியனை தவிர அவர்கள் எங்கே போனார்கள் தெரியல. ஏன்னா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சரீரத்தில் விடுதலையானாலே நம்ம ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை அனுபவிக்கலாம்னு நினைக்கிறாங்க. கிடையாது. ஆத்துமா விடுதலை ஆகணும். அது ஆத்துமாவை விடுவிக்க வல்லவர், ஆத்துமாவை நரகத்திலே அழிக்க வல்லவரும் காப்பாற்ற வல்லவரும் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அந்த இயேசு கிறிஸ்துவ விடுதலையை அவங்க பெற்றுக்கல. 9 பேர் நினைச்சாங்க நம்ம குஷ்டரோகத்திலிருந்து சுகமாயிட்டோம், நல்லாயிட்டோம். ஆனால் கிடையாது. அந்த நன்றியோடு தேடி வந்தான் பார்த்தீங்களா, அவனை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து, நீ ரட்சிக்கப்பட்டாய், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சந்தோஷமா சமாதானமா உன் ஆத்மா வாழ்றது போல வாழு என்று சொல்லி வாழ்த்தினார். மற்ற 9 பேர்கள் சரீரத்திலே மாட்டில்தான் சுகமானார்கள், ஆவியிலே அடிமையாகத்தான் இருந்திருப்பார்கள். தேவனை மறக்கிற எல்லாரும் துன்மார்க்கனும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்பதே சத்தியமாக இருக்கிறது. ஆகவே
இயேசு கிறிஸ்து நம்மை ஆவிக்குரிய விடுதலை ஆக்குவதற்காக உங்களை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக தெரிந்து கொண்ட ஜாதியும் ஜனமும் விடுதலையாக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவை தேடி வாருங்கள், அவர் நம்மை விடுதலையாக்குவார். அடுத்த தேவ செய்திகளோடு நான் உங்கள் காட் சர்வன்ட் சகரியா சதீஷ்குமார்.